திட்டமிட்டு விஜய் அவர்கள் தரப்புல இருந்து அந்த படத்தை இணையத்துல வெளியிட்டு இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்கள் பரவிட்டு இருக்குது. அப்படியே தான் நடந்தது. அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சேட்டலைட் கண்ட்ரோல் இருக்கும். சேட்டலைட் யார் கண்ட்ரோல் இருக்கு? பிஜேபி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்ப இது மிரட்டல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி படத்தை லீக் பண்ணிடலாம், லீக் பண்ணா அவருக்கு வந்து நஷ்டத்தை கொடுக்கலாம், ப்ரொடியூசருக்கு நஷ்டம் கொடுக்கலாம். இந்த மாதிரி திட்டமிட்ட செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய முருகன் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அது யார் பேச்சுன்னா உதயநிதி அவர்களும் முருகன் அவர்களும் சேர்ந்து ஜனநாயகன் படத்தை முடக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்யறாங்க. அவருக்கு எந்த விதமான அழுத்தங்களும் இல்ல எந்த விதமான இழப்புகள் வந்தாலும் ஒட்டுமொத்த தமிழக மக்களே அவரை உருவாக்குவாங்கிறத நான் பதிவு பண்றேன். அதான் என்னுடைய மெசேஜ். கடைசியா கேள்வி, ஜனநாயகன் படம் இணையத்துல வெளியானது தொடர்பா விஜய் அவர்கள் தரப்புலையோ இல்ல தயாரிப்பு நிறுவனம் தரப்புலையோ புகார் ஏதாவது கொடுத்திருக்கமா, கொடுக்க போறோமா? இல்ல, அது ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். இந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ண விடாம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது முருகன், மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய முருகன் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தான் இந்த தவறை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சார் ஒரு மூலையா இருந்து செயல்பட்டு இருக்காரு. அவருக்கு அழுத்தம் கொடுக்கலாம்னு எவ்வளவு நினைக்கிறாங்க. இந்த 10 நாள்ல அவரை என்னதான் நீங்க தாக்க முற்பட்டாலும், என்னதான் அவமானப்படுத்தினாலும், என்னதான் போலி பிரச்சாரம் பண்ணாலும், இந்த மாதிரி ஜனநாயக படத்தை ஒரு இல்லீகலா அரசே பின்னாடி இருக்க அமைச்சர்களும் உதயநிதி அவர்களும் முற்பட்டாலும் மக்கள் அவருடைய கண்ணீருக்கு கண்டிப்பாக பதில் சொல்லுவார்கள். அது தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியா மாறும். அதுதான் சொன்ன எம்ஜிஆர் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாங்களோ நீங்க பார்த்திருப்பீங்க. எம்ஜிஆரோட படத்தை பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போனாங்க திமுக மதுரையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள். அப்ப பெட்டியை தூக்கிட்டு போய் படத்தை ரிலீஸ் பண்ணலாம். அது அன்னைக்கு பெட்டியை தூக்கிட்டு போனாங்க. இன்னைக்கு சேட்டலைட்ல இருந்து என்ன பண்ண முடியுமோ பண்றாங்க. இதுக்கு கடுமையாக அவருக்கு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க. நான் சொன்னேன், லாஸ்ட் 10 நாள் கரூர்ல ஆரம்பிச்ச அந்த திமுக மு.க. ஸ்டாலினுடைய குடும்பமும் உதயநிதி அவர்களுடைய வாழ்க்கைக்காகவும் 41 உயிர்களை கொள்றதுக்கான முக்கியமான காரணம் இந்த திமுக குடும்பம், மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் மகேஷ் பொய்யாமொழியும். அதெல்லாம் அன்னையிலிருந்து கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் மக்கள் மிகப்பெரிய எழுச்சலை உருவாக்குறாங்க. மிகப்பெரிய மாற்றத்தை தமிழக மக்கள் உருவாக்குவாங்க. படத்தை எதிர்த்தரப்பு தான் வெளியிட்டாங்கன்னு சொல்றீங்களா? யார் கண்ட்ரோல்ல இருக்கு சேட்டலைட்? அதை கேளுங்க. ஒன்றிய அமைச்சர் இதுதான் பண்றார். திரு முருகன் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதிமுக அமைச்சர்களும் ஒன்று சேர்ந்துட்டு எல்லோரும் சேர்ந்து இந்த அரசியலை உருவாக்குறாங்க. ஒரு என்ன சொல்றது, ரொம்ப தவறான அரசியல். இந்த தவறான அரசியலை கலைஞர் செஞ்சாரு. படத்தை ரிலீஸ் போடாம பெட்டியை தூக்கிட்டு போனாங்க. இப்ப இல்லீகலா படத்தை ரிலீஸ் பண்றாங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. எங்க அண்ணன், எங்க தலைவருடைய கண்ணீருக்கு மக்களே நியாயம் கேட்பாங்க. எம்ஜிஆருக்கு எப்படி மக்களே தாய்மார்கள் நியாயம் கேட்டாங்களோ அதே மாதிரி எங்க மக்களே நியாயம் கேட்பாங்கிறத நாங்க பதிவு பண்றோம்.